அதுக்காக இந்த படம் 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி முழு படமும் முடிஞ்சிருச்சு. தீபாவளி கூட வந்திருக்கலாம். அவங்க திட்டமிட்டே தான் இந்த படத்தை ஹோல்டில் வச்சு இந்த படத்தை பண்ணுறாங்க. ஜனநாயக டிக்கெட் கொடுக்கூடாது, முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டார். அப்படி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க பைத்தியக்கார பையன். மன்னிப்பு கேட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டார் விஜய், கையை கட்டிட்டு. இந்த வீடியோலாம் இருக்கு. படம் வந்து சென்சாரில் இப்போ வந்து மாட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 64 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சாரில். படத்தை எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிக்கும் அந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட 50 இடத்துக்கு மேலே வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ரிவைசிங் கம்பெனி போயிட்டாங்க. பராசக்தி படத்தினுடைய ரிசல்ட் என்னங்கிறது 9ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். கலாம் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் சுபேஷ் சார் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னாடியே வருது. ஸோ ஒரு பிளானில் தான் தேர்தலுக்கு முன்னாடியே ஜனநாயகம் வந்தால் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குன்ற ஒரு விஜய் தரப்புலேருந்து ஒரு பிளான் இருக்குது. டக்குனு கேப்பில் வந்து பராசக்தின்னு ஒன்று வருது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த படம் திட்டமிட்டே அது தேர்தலுக்கான படமாக தான் எடுத்திருக்காங்க. அது பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படமாக இருந்தாலும் அந்த படத்தை அரசியல் ரீதியாக சில விஷயங்கள்லாம் சேர்த்து கரெக்டாக வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ஒரு மாதம் 2 மாதத்தில் தேர்தல் வந்துடும். இந்த படத்தினுடைய வசனங்கள், இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் நம்ம தேர்தலுக்கு பயன்படுத்தலாம். அது எம்ஜிஆருடைய ஸ்டைல் தான், பாணி தான். அதை வச்சு தான் பண்ணுறாங்க. அதுக்காக இந்த படம் 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி முழு படமும் முடிஞ்சிருச்சு. தீபாவளி கூட வந்திருக்கலாம். அவங்க திட்டமிட்டே தான் இந்த படத்தை ஹோல்டில் வச்சு இந்த படத்தை பண்ணுறாங்க. இப்போ தேர்தல் நெருங்க வரப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், இது நமக்கு ஒரு கெயினாக இருக்கும், ஒரு பிரச்சார யுக்தியாக இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி அதை பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இந்த படத்தில் கூடுதல் தகவலாம் விஜயினுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. கேவிஎன்னு சொல்லப்பட்டால் கூட அவரும் ஒரு ப்ரொடியூசர் தான் அந்த படத்துக்கு. அப்போ திட்டமிட்டே தான் வந்து இந்த படத்தை கொண்டு வர்றாங்க. இந்த இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுமானா அவங்க ரசிகர்களுக்கு கிரியேட் பண்ணும். ஆனால் காமன் மேனுக்கு ஒரு படத்தை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. அப்புறம் பராசக்தியும் அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு 60களில் நடந்த ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி, இந்திய எதிர்ப்பில் மிகப்பெரிய அளவில் உயிர் தியாகம் செய்த நிறைய பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு தான் அந்த படம் பண்ணுறாங்க, பராசக்தி பண்ணுறாங்க. அது திராவிட இயக்க வரலாறு, இந்திய எதிர்ப்பு, அண்ணா, கலைஞருங்கிற அந்த விஷயம்லாம் அது இம்பாக்ட் இருக்கும். அது அவங்களும் ஒரு திட்டமிட்டே தான் அரசியல் ரீதியாக தான் அவங்களும் வர்றாங்க. இப்போ ரெண்டு படத்தையும் 2 அரசியல் சொல்லப்போனால் இந்த படம் வந்து அரிசி பொங்கல் கிடையாது, அரசியல் பொங்கல் தான் இந்த படம். இந்த பொங்கல் 2 படத்தையும் வைக்கிறாங்க. மக்கள் எந்த படத்தை ஏற்றுக்கிற போகிறாங்க அப்படிங்கிறது அது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை வச்சு அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த படம். இதில் போட்டி இப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் ஏன் 2 படம் ஒன்றா வருது, முதல் நாளே 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஜனநாயகனை முடக்க பார்க்குறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை கூடி இதை பற்றி தான் விவாதிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இதோட காலி, சிவகார்த்திகேயன் வந்து இதுக்கப்புறம் இதோட இருக்க மாட்டார், மலையோட மோதிர நீ அப்படி இப்படின்னு சாபம் தான் விடலை சிவகார்த்திகேயனுக்கு. அந்த அளவுக்கு சார் சிவகார்த்திகேயனுமே இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அவருமே பிளான் தான் இருந்தார். ஜனநாயகம் வருது, ஓகே லாஸ்ட் நம்ம மோதி பார்ப்போம், ஸோ வலிமையான இருக்கோட மோதுறது இல்லை. சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் ஒரு நடிகர். அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவாரா ரிலீஸ் தேதியை, சிவகார்த்திகேயன் முடிவு பண்ணுவாரா? இல்லை சார், இவர் வந்து உங்களுக்கே கூட்டுவாங்க, நான் டே நைட்டாக நான் உழைக்கிறேன், ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஜனநாயகத்துக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் வரணும்னு ஒரு. இல்லை, அந்த படம் ஆல்ரெடி தீபாவளிக்கு வர வேண்டிய படம். பராசக்தி தீபாவளிக்கு வர வேண்டிய படம். இடையில அந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இடி ரைட்லாம் நடந்து ஒரு 3 மாதம் எந்த நிகழ்ச்சியும் நடக்கலை, படம் ஹோல்டில் போடப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தள்ளி வந்துருச்சு. சரி, அவங்களும் கொண்டு வந்துடலான்னு பார்க்குறாங்க. இந்த இப்போ 10ஆம் தேதிங்கிற போது ஒரு வாரம் தொடர்ந்து லீவ் வருது. அந்த லீவை பயன்படுத்திக்கிறோம். எல்லாம் பிஸ்னஸ் தான், அரசியல் தான். மக்கள் தானே முடிவு விட போகிறாங்க, இறுதி எஜமானன் மக்கள் தானே. எந்த படம் நல்லா இருக்குன்னா அந்த படத்தை மக்கள் பார்க்க போகிறாங்க. இதில் என்ன போட்டிக்கிறேன்? ஒரு தீபாவளிக்கு 10 படம் வந்தது இல்லையா, ஒரு தீபாவளிக்கு 5 படம் வந்தது இல்லையா, ஒரு பொங்கலுக்கு 10 படம் வந்தது இல்லையா, அஜித் விஜய் படம் வந்தது இல்லையா, ரஜினி கமல் படம் வந்தது இல்லையா. இவர் படம் வந்தால் என்ன ஆயிரப்போகுது? மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க எந்த படம் நல்லா இருக்குன்னு. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க, அது மாற்று கருத்து கிடையாது, ஃபுல்லாக ஆயிரம் தேட்டரு. 3ஆவது நாள் காமன் ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவன் வந்து என்ன படம் நல்லா இருக்கு அந்த படம் தானே பார்ப்பான். பட் ஆனால் அடுத்த நாளே வருது இல்லை சார். இப்போ வந்து 14 வர்ற பராசக்தி, இப்போ 10ஆம் தேதியே வருது அப்படின்னும் போது ஒரு நாள் ஃபுல்லாக விஜய் ஷோ ஓடுது, அடுத்த நாள் மாறுது அப்படின்னு. சரி, ஒரு 3 படம் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? பட் ஆனால் இதில் தேட்டரு சிவகார்த்திகேயனே வேண்டாம், ஒரு காமனாக ஒரு டப்பிங் படம் வருது, ஒரு இங்கிலீஷ் படம் வருது, ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு அன்னைக்கு, என்ன பண்ணுவீங்க? ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு. ரெட்ரோக்கு அதிக தேட்டர் கொடுக்கப்பட்டது, டூரிஸ்ட் ஃபேமிலி கம்மியான தேட்டர் கொடுக்கப்பட்டுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ ரெட்ரோ சீன்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இது ஒரு ஆரோக்கியமான விவாதம் தானே உங்களுக்கு. இப்போ விஜய் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, அப்போ இவன் இந்த படத்துக்கு போயிட்டு போகிறான், இல்லை இந்த படத்துக்கு போகிறான், இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லை, விஜய் ஜனநாயகம் ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுல்ல, தேட்டருக்கு மக்களை வர வைக்கிறதுக்கு இது ஒரு வழி தானே உங்களுக்கு. 1200 தேட்டர் இருக்குது, 1300 தேட்டர் இருக்குது. படம் பார்க்குறதுக்கு அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான் அன்றைக்கி. ஜனநாயகன் ஃபுல்லு, சரி பராசக்தி பார்ப்பான், பராசக்தி பார்க்குறான், பராசக்தி ஃபுல்லு. அப்போ அந்த ஒரு இந்த மூடுங்கிறது அவன் படம் பார்க்குற மூடுங்கிறது ஒரு நாள் தான். அப்புறம் மூடு பறிச்சு தேட்டருக்கே போக மாட்டான். எப்படியோ தேட்டருக்கு வந்தால் நல்லது தானே, இண்டஸ்ட்ரி நல்லா தானே இருக்குது, இண்டஸ்ட்ரிக்கு தானே வருமானம் வருது. இல்லை சார், உதயநிதி சைட்லேருந்து ஆக்சுவலாக வந்து அவர் அலுவலகத்தில் இல்லாமல் ஒரு ஆள் கால் பண்ணி இந்த தேட்டர் வந்து பிக் ஸ்க்ரீன் வந்து இவருக்கு தான் கொடுக்கணும், கொடுத்தா வந்து பராசக்தி கொடுங்க, எல்லாம் கொடுக்காதீங்க. இல்லை உதயநிதி ரிலீஸ் ஆனால் ஒரே நாளில் 4 ஷோவும் வந்து பராசக்தி போகணும், இல்லை அதை மாதிரியான டாபிக். இல்லை உதயநிதி ஒரு வாரமாக இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அரசாங்கம் அவர் கசிஞ்சு உதயநிதி வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது, கூட்டணி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது, தொகுதி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்குது, தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. எல்லா வேலையும் அவர் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு பராசக்தி படத்தை ஓட வைக்கிறதுக்கு தான் முழு நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காராம். அதனால் வந்து படத்தை பார்த்துறான், தேட்டர் ஒன்று ஃபோன் பண்ணி பேசுகிறாராம், யாருக்கும் ஜனநாயகனுக்கு டிக்கெட் கொடுக்கூடாதுன்றாராம். முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டாராம். அப்படி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, பைத்தியக்கார பள்ளிங்க. ஏங்க ஒரு படம் இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது, கூட்டணி சம்பந்தமான பிரச்சனை பார்ப்பாங்களா, ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய குறைநீர்களை பார்ப்பாங்களா? ஒரு படத்தை ஓட வைக்க போகிறோம், அந்த படத்தை முடக்க போகிறோம், ஏற்கனவே கோர்ட்டு வந்துச்சு, அதில் யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? இந்த படம் வருது, ஏற்கனவே திட்டமிட்டே தானே வருது, ஒரு 4 நாள் தள்ளி வருது, அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி அவங்க 14ஆம் தேதின்றத 10ஆம் தேதி வர்றாங்க, தொடர்ந்து விடுமுறை வருது, மக்கள் எந்த படம் நல்லா இருக்குங்கிறத தீர்மானிக்க போகிறாங்க. இல்லை சார், ஜனநாயக கடைசி படம் இது ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஒரு பிளான் பண்ணி அடிச்சோம்னா அவர் வந்து ஒரு தோல்வியோடவே போயிடுவார். நல்லா இருந்ததுன்னா ஏன் அப்படி 3ஆவது நாள் படம் பிக்கப் ஆயிடுச்சு வச்சுங்களேன், பராசக்தி இறக்கிற போகிறாங்க. 3ஆவது நாள் படம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு, தேட்டரில் மக்கள் போய் டிக்கெட் கேட்குறாங்க, பராசக்தி காலி ஆகி போச்சு, பராசக்தி ஷோ ஃபுல்லாகலைன்னா இந்த சீனை ஏற்றிட்டு போகிறாங்கன்ற இந்த படத்தினுடைய காட்சிகளை ஏற்றிடுவாங்க. இல்லை சார், இப்போ மலேசியாவில் ஹெச்வினோத் பேசும்பொழுது படம் டப்பிங் படம் தான், ரீமேக் படம் தான், ஆக்சுவலாக ஒரு முன்ன பின்ன இருக்கும், பூந்து வந்து ஜனநாயகத்தை அடிச்சலான்னு பார்க்குறீங்களா, இது தளபதி படம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அது யாருக்கு தான் சார் கொடுக்கும்? இல்லை, இது ஒரு நரேஷன் பண்ணுறாங்க, ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து விஜய் முழுக்க அரசியல் பேசி வரக்கூடிய படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். இந்த படம் வெற்றி படமாக அமையலைன்னா அது ஒரு விமர்சனமாகும். நீங்கள் பேசி அரசியலில் கூட சினிமாவில் ஏற்றுக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும். நீங்கள் பேசி அரசியல் பேசியிருக்கீங்க, அந்த படம் ஓடல அப்படின்னு என்ன ஆகும், உங்களுக்கு தேர்தலில் அது எதிரொலிக்கும். அப்போ இந்த படத்தை ஒரு பிளாக் பஸ்டர் படமாக ஓட வைக்கணும், ஒரு பெரிய ஒரு வைரலான கண்டென்ட் அந்த படத்தை மாற்றணுங்கிறத அவங்க திட்டமிடுறாங்க. ஒரு கடைசி படம் வெற்றி படமாக இருக்கணும், மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும், அரசியல் பேசியிருக்கு, அரசியல் வெற்றி பெறணும், அந்த அரசியல் மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவங்க முடக்க பார்க்குறாங்க, இவங்க முடக்க பார்க்குறாங்க, தேட்டர் கிடைக்கல. ஏன் அப்படி வந்தால் கோட் படத்துக்கே முடக்கியிருப்பாங்களே, கோட்டையை வந்து பெரிய அளவில் தான் பிஸ்னஸ் ஆச்சு. அப்போ இதை வந்து ஓட வைக்கிறதுக்கு ஒரு டெம்ப்டை கிரியேட் பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு முடக்க பார்க்குறாங்க அப்படின்னு. விஜயே சொல்கிறார், என்னோடய எல்லா படத்துக்கும் பிரச்சனை தான், தலைவா படம்லாம் வரவே வராதுன்னு நினச்சாங்க. தலைவா படத்தில் டைம் டு த லீடு அப்படின்னு ஒரு வார்த்தை கேப்ஷன், தலைவா டைம் டு த லீடு. ஆனால் ஜெயலலிதா கவர்மெண்ட்டு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இந்த படத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுட்டாங்க தேட்டரில். உடனே படத்தை யாரும் வாங்கலை, ரிலீஸ் பண்ண முடியல, முடங்கி போச்சு. அப்பாவும் பையன் ஊட்டியில் அந்தம்மா கொடநாட்டில் கோவியில் இருந்தாங்க, போய் காத்து கிடந்து மன்னிப்பு கேட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டார் விஜய், கையை கட்டிட்டு. அந்த வீடியோலாம் இருக்கும். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் அணிலாக இருப்போம், அதனால அணில் என்ற பேர் எப்படி வந்தது என்றால், ஜெயலலிதா கவர்மெண்ட்டுக்கு, ஜெயலலிதா அந்த அம்மாவுடைய அரசாங்கத்துக்கு நான் வந்து அணில் மாதிரி வேலை செய்வேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணார். அந்த மாதிரி இருக்கா? இப்போ இது தொடர்ந்து விஜய் படத்துக்கு வர பிரச்சனைகளும் வந்துட்டு தானே சார் இருக்குது. நம்ம எல்லா படத்துலையுமே இப்போ ரீசெண்டாக அந்த சுறாவுக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு? 4 வருஷம் தான் திமுக கவர்மெண்ட். 4 வருஷத்தில் விஜய் படம் வந்திருக்கு பார்த்துங்க. கோட் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி வாரிசு வந்துச்சா? வாரிசுக்கு தேட்டர் அதிகமாக கொடுக்கல, துணிவுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, வாரிசுக்கு கம்மியாக. அது அந்த வாரிசு துணிவுங்கிறது அதுக்கு முன்னாடி, அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் யாருக்கு காய் விஷம் இருந்துச்சு? அப்போ படம், அது திரைப்படம்ங்கிறது ஒரு நேரத்தில் வரும், அது தேட்டர் ஓனர்ஷிப்புக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, தேட்டர் ஓனருக்கு பெர்சன்டேஜ் கம்மியாகுது. இப்போ 20-80ங்கிற மாதிரி இருக்காங்க. சின்ன படங்கள் வரப்போ அது 25-30 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ தேட்டர் ஓனர்ஸ் அதெல்லாம் யோசிப்பாங்க, எங்கள் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பில்டிங் கட்டி வச்சுருக்கிறோம், கரண்ட் வாடகை இருக்குது அப்படிங்கும்போது அதையும் பார்க்குறாங்க. ஃபைனல் வந்து எஜமானர்கள் வந்து மக்கள் தான். இந்த படத்தை நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிறது மக்கள் தான். அதுக்கு உதாரணம் 2025 முடிய போகுது. இந்த வருஷத்தில் வந்த மிகப்பெரிய ஸ்டார்ஸுடைய படங்கள் எடுத்துங்க, எந்த படமே ஓடல. ஏகப்பட்ட தேட்டரில் போட்டாங்க,
ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்ணாங்க. கமலஹாசன் தக் லைஃப்பில் 150 கோடி ரூபா நஷ்டம் கடன். கிட்டத்தட்ட 400 இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் ஓடல. அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. யார் நடிச்சதுன்னே தெரியாது, யார் புதுமுகங்கள். படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சசிகுமாருங்கிற ஒரு நடிகர் மட்டும்தான் தெரியும், மற்றது எல்லாமே புதுசு, பெரிய ஹிட்டு. தலைவன் ஒரு படம் பண்ணாங்க, அது பெரிய ஹிட். குடும்பஸ்தன் ஒரு படம் பண்ணுறாங்க, அது ஹிட்டு. அப்போ கண்டென்ட் தான் உங்களை படத்தை வந்து ஓட வைக்குமே தவிர வந்து இவர் முடக்கிட்டாரு, இதை ஒரு படத்தை நம்ம பூஸ்ட் பண்ணி ஓட வச்சுருவோங்கலாம் முடியாது. இன்றைக்கி உள்ள காலங்கள் இன்றைக்கி வந்து ஓப்பனாக இருக்குது எல்லாமே. சினிமா இல்லைன்னா இன்னொரு தளம் இருக்குது. நீ சினிமா பார்க்குறதுக்கு தேட்டர் மட்டும் தான் இருந்துச்சு, இன்றைக்கி அது கிடையாது. இப்போ இந்த படம் நல்லா இல்லைன்னா ஓடிடிலாம் சீன் பை சீன் எடுத்து பிரித்து வெஞ்சிருவாங்க. இன்றைக்கி கமலஹாசனுக்கு அந்த நிலைமை தான் நடந்துச்சு. ஓகே சார். இப்போ இந்த ஜனநாயக படம் ஆக்சுவலாக அது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஆக்சுவலாக அவர் பேசும்போது எல்லா கமர்ஷியலுமே இருக்குது அப்படின்றாரு. பட் ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக டிஎம்கே கவர்மெண்ட் அடிக்கிற மாதிரி, இதில் இந்த கள்ளசாராய விஷயம் கூட ஏதோ படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கசிவெல்லாம் ஒன்று இருக்குது சார். இல்லை, நிறையா இருக்குது. நிறையா டேரெக்டாகவே அரசியல் பேசியிருக்காரு. படம் முழுவதும் அரசியல் பேசியிருக்காரு. அதோட ஆக்ஷனும் இருக்குது. படம் வந்து சென்சாரில் இப்போ வந்து மாட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 64 கட்டு கொடுத்துருக்காங்க சென்சாரில். படத்தை எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 64 63 இடங்களில் வந்து படத்தினுடைய காட்சிகளையும் வசனங்களையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க அவ்வளோ இருக்கான்னு நினச்சாங்க. பார்த்தா படத்தில் நிறையா வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. அவங்க சென்சார் சொன்னது என்னன்னா வயலன்ஸ் அதிகமாக இருக்குது படத்தில். சண்டை காட்சிகள், ஏகப்பட்ட சண்டை காட்சிகள். படம் 2.25 மணி நேரம். சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி அது சம்மந்தமாக சென்சாரில் வந்து இப்போ அந்த படத்தினுடைய ரீஎடிட்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அப்படிங்கும்போது இந்த படம் முழுக்க ஒரு கமர்ஷியல் படம். பகவந்த் கேசரி அப்படியே எடுக்காமல் அதோட தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இந்த படத்தில் என்னென்னா, இவர் ஒரு ட்ரைபல் இன்ஸ்பெக்டர் ஆகிறார். ட்ரைபல் பீப்புள், அதாவது ஊட்டியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்லேருந்து ஒருத்தர் கிளம்பி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, ஜெயிலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய மகள் வந்து நான் தூக்கு தண்டனைக்கு செத்து போயிடுவேன், என்னுடைய மகள் இருக்கே, மகளை வந்து மிலிட்டரியில் சேர்க்கணும்னு ஆசை, அதை நீ எப்படியா மோல்டு பண்ணி மிலிட்டரியில் சேர்க்கணும். வெளியில் வந்துடுறாரு. ஒரு பெண்ணுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக விஜய் அண்ணாவாக அவர் அங்கே உருவெடுக்கிறாரு. அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே ஒரு வேலையை விட்டுட்டு அந்த பக்கம் போய் மக்களுக்கு வந்து உதவி செய்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போகும். இதெல்லாம் பவன் கேஸில் உள்ள கதை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த இப்போ உள்ள நடப்பு கால அரசியல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலோட எப்படி வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத பண்ணுறாரு. அதான் சொல்ல, இந்த படம் வந்து அரசியல் படமாக இருந்தாலும் முழுக்க கமர்ஷியல் படம். சண்டை காட்சியில் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் படத்தில் இருக்குது. அதனால தான் சென்சார்லேயே சண்டை காட்சியில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த படத்துக்கு. சார், இப்போ இந்த பராசக்தி படத்துலையுமே நிறைய கட் இருக்குது, தணிக்கைக்குள்ள நிறையா சொல்லியிருக்காங்களே சார். அது அந்த ஹிந்தின்ற பேர் வர இடத்துல வந்து கட் பண்ணணும், அதை மாதிரியான ஒரு விஷயம் போகும். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஹிந்தி ஒளிகன்னு ஒரு காட்சியில் நீங்கள் கத்துற மாதிரி காட்சி வந்துச்சுன்னா அந்த காட்சிக்கு மியூட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒன்றிய அரசை நோக்கி நாங்கள் அன்றைக்கின்றதுக்கு ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை நோக்கி நாங்கள் கேட்குறோம், எங்கள் மொழி மீது கை வைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு வசனம்னு வச்சுங்க. இப்போ அது எங்கே போய் கனெக்ட் ஆகும்? இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு கனெக்ட் ஆகும். அப்படிக்கும் அந்த படத்துக்கும் கிட்டத்தட்ட 50 இடத்துக்கு மேலே வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க. இப்போ பராசக்திக்கு இப்போ அவங்க முதல்ல 6 பேர் பார்ப்பாங்க, இப்போ 12 பேர் பார்க்குறாங்க ரிவைசிங் கமிட்டியில். ரிவைசிங் கமிட்டியில் 12 பேர் பார்த்து அதை டிஸ்கஷன் போய் அதுக்கு ஃபைனலாக ஒரு வடிவம் வரும். ஏன்னா அது வந்து யூஏ கொடுக்குறாங்க, அவங்க யூ கேட்குறாங்க. யூஏ எனக்கு வேணாம், எனக்கு யூஏ கொடுங்கன்னு கேட்குறதுனால இப்போ அந்த ரிவைசிங் கமிட்டி பேருக்கு 2 படமே சென்சாரில் சிக்கலாக தான் ஓடிட்டு இருக்கு. இல்லை, இப்போ இந்த பராசக்தி வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தணிக்கைக்குள்ள வச்சுட்டு பிஜேபி ஏதோ சம்திங் இதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்ற ஒரு சர்ச்சைக்கு இல்லை. இந்த படம் கண்டிப்பாக சென்சாரில் மாட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த கண்டென்ட் அப்படி கண்டென்ட். அதனால தான் சூர்யா அந்த படத்தில் நடிக்காமல் வெளியில் போனார். ஏன்னா இந்தி இருக்கப்பட்ட படம், நம்ம பாம்பேயில் இருக்கிறோம், ஹிந்தி படம் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாளைக்கு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னா பாம்பேயில் அந்த சூர்யா அந்த படத்துலேருந்தே வெளியே போனார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இப்போ சென்சார் போர்டு இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் யார்? பிஜேபி சம்மந்தப்பட்ட பிஜேபியினுடைய ஆட்கள் தான் போடுவாங்க. எந்த அரசாங்கம், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அவங்க சார்புள்ள ஆட்களை தான் சென்சார் போர்டு மெம்பராக போடுவாங்க. அப்போ அவங்க அத்தனை பேசுவாங்க. இந்த படம் வர்றப்போ ஒன்றிய அரசை நோக்கி இன்றைக்கும் அந்த இந்தி எதிர்ப்பு பிரச்சனை கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஹிந்தி தெரியாத படம், டிஷர்ட் போடுறோம், ஹிந்தி சம்மந்தமான விஷயங்கள் போகிறோம், எல்லாம் ஹிந்தி மயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுங்கிற ஒரு வார்த்தை இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெங்காலி மொழியில் சொல்கிறான், ஒரியா மொழியில் சொல்கிறான், தமிழ் கிடையாது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒருத்தன் ஃப்ளைட்டில் போகிறான்னா அவனுக்கு எதுக்கு ஒரியா மொழி, அவனுக்கு எதுக்கு பெங்காலி? தமிழில் சொல்லணும், தமிழ் கிடையாதுங்க. இப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகள்லையும் வந்து தெரிஞ்சு. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்து ஒரு லெட்டர் வந்து ஹிந்தியில் வந்துருச்சு அப்படின்னு. எஸ்ஏஆர் ஃபார்மில் ஒருத்தருக்கு வந்து பேர் வந்து ஹிந்தியில் போட்டு வந்துச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு. அப்போ எல்லா வகையிலையும் இந்தியை கொண்டு வந்து அவங்க திணிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்தியை வந்து இந்தியாவினுடைய மொழியாக மாற்றணும், அடையாளமாக மாற்றணும்னு பார்க்குறாங்க.
அப்போ இன்றைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அன்றைக்கி நடந்த பிரச்சனை இன்றைக்கும் போகுது அப்படிங்கும்போது கனெக்ட் ஆகிறப்ப இப்போ அது அந்த போராட்ட காலத்தில் ஏதாவது இப்போ டயலாக் பேசுனாங்கன்னா அப்போ இன்றைக்கி உள்ளதை கனெக்ட் ஆகும் அது. அப்போ அது அவங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு செட்பேக் வரும் இல்லையா? அதான் அந்த படத்துக்கு சிக்கல் கொடுக்க தான் செய்வாங்க. ஓகே சார். ஜனநாயக படம் அந்த 9ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து இப்போ பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தாண்டி ரிலீஸ் ஆகிறது டைமிங்னு ஒன்று இருக்குது. வெளிநாடுகள் வந்து இப்போ ஒரு சில நாள் வந்து முதல்லே ஆகுது, 8ஆம் தேதி ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இதுவுமே அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? இந்த முதல் நாள் வசூல்னு ஒன்று இருக்குல்ல சார்? இல்லை, வெளிநாடுகளில் எப்பயுமே வந்து தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ 8ஆம் தேதி நம்ம ஊரில் காலையில் நாங்கள் நைட்டு யூஎஸில், அதனால் நம்ம ஊர் 9ஆம் தேதி காலையிலங்கும் போது அவங்களுக்கு 8ஆம் தேதி காலையிலே வந்துடும். ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க யூஎஸில். மற்ற அதர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஷோ கொடுத்துருக்காங்க. பெர்மிஷன் இன்றைக்கி வந்திருக்கு. கேரளாவில் 4 மணி காட்சி கேட்டிருக்காங்க, இல்லைன்னு இப்போ 6 மணி காட்சி கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு இன்றைக்கி இயர்லி மார்னிங் ஷோ 6 மணிக்கு கேரளாவில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. சில பேர் அங்கே போய் பார்க்க போவாங்க. ஒரு 8:30 3 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்கு நமக்கு எஃப்டிஎஃப் பஸ் வந்துடும். முதல் காட்சி பார்த்துட்டு படத்தினுடைய ரிசல்ட் என்னங்கிறது 9ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே சார். கண்டிப்பாக பார்க்குறேன் சார். பொறுத்திருந்து சார் உங்களோட தொடர் வேலையை பற்றி எங்கள் நிலையத்துக்கு நேர்காணத்துக்கு